Hi friends, welcome back to the Last Hope YouTube channel. இன்னைக்கு வந்து டே 4 கேபிட்டல் செக் பண்ணிக்கங்க 20.04 USD இருக்கு. இப்போ அந்த லீடர் போர்டு பார்க்கலாம். லீடர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.00 USD இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதுவும் ப்ராஃபிட் மேக் பண்ணல. ஸோ லைவ் ட்ரேட் தான் எடுக்க போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. அது நான் இப்போ ஃபேஸ்புக் அசெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் ஒரு எஸ்என்ஆர் ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து எடுக்கிறேன். நெக்ஸ்ட் தானே ஓகே நான் எடுத்துட்டேன். பிகாஸ் அங்கே வந்து ரீடெஸ்ட் ஆகுறதுனால நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 5 செகண்ட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துன்னு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்ரெசிவாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து வின் ஆயிடுச்சு. ஃபைன். ஏன்னா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலே வந்து எஸ்என்ஆர் ஜோன் இருக்கனால ரீட்ரெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இப்போ லீடர் போர்டை செக் பண்ணிக்கோங்க. $0.87 இருக்கு சரிங்களா. ஸோ பேலன்ஸ் வந்து 20.91 USD. ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பூயிங் கம்பெனி அசெட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு அப்ட்ரேட் எடுத்திருக்கேன். பிகாஸ் சேம் எப்படி நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் எடுத்தோமோ அதே கான்செப்டில் 5 செகண்ட்ஸில் பார்க்கும்போது அப்ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதனால் அந்த ஒரு அப்ட்ரேட் எடுத்தேன். தென் இந்த ஹெட் வந்து ஒரு எஸ்என்ஆர் ஜோன்ஸும் இருக்குது. நான் அதை மறு பண்ணி காமிக்கிறேன். இதோ இங்கே பாருங்கள் எஸ்என்ஆர் ஜோன் ரியாக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தேன். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். இப்போ அந்த லீடர் போர்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. 1.74 USD இருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து $21.78 சரிங்களா. இப்போ 2 ட்ரேட் எடுத்தோம். பேக் டு பேக் வின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அகைன் ஃபேஸ்புக்கில் நான் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதோ கிடைக்கல. ஸோ பூயிங் கம்பெனி ஓகே. நம்ம இங்கே வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். எடுத்துட்டேன். பிகாஸ் மேலே வந்து நம்மளுக்கு ஜோன்ஸ் இருக்குது சரிங்களா. இன்னும் அது வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரேட் எடுத்துருந்தேன். இப்போ நம்ம 5 செகண்ட்ஸில் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் வின் ஆகியிருக்கு. பிகாஸ் மேலே ஜோன் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரையும் போகும்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஷன் ட்ரேட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் சரிங்களா. ஸோ லீடர் போர்ட் செக் பண்ணிக்கோங்க. 2.61 USD. பேலன்ஸ் வந்து 20.65 USD. வேறு எதனா ட்ரேட் கிடையாதான்னு பார்ப்போம். இங்கே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு செல் ஆப்ஷன் போயிருக்கேன். அதே தான் கீழே வந்து எஸ்என்ஆர் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து செல் ஆப்ஷன் போயிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் நடக்குது அப்படின்னு. ஸோ லாஸ் ஆகிடுச்சு. ஸோ எம்டிஜி போயிருக்கேன். பிகாஸ் வந்து கண்டிப்பாக இந்த கீழே தான் வந்தாகணும். 5 செகண்ட்ஸில் ஒரு மொமெண்டம் இருக்குது. சரி ஓகே. ஸோ லாஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் அந்த லாஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ $3 இந்த லாஸில் இருக்குது. இங்கே வந்து $4 வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா. USD/ARSல லீடர் போர்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே 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 நான் மாற்றினேன் எடுத்துட்டேன். இது இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே நான் யூஸ் பண்ணுறது தான். அதான் ஜோன் அப்போது நான் ஒரு மார்ஜினல் என்ட்ரி எடுப்பேன். நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக வந்து கீழேயும் மேலே வந்து எஸ்என்ஆர் ஜோன் இருக்குது. ரியாக்ட் ஆச்சு. எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த பெர்சன்டேஜ் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கம்மியாக வந்திருக்கு. நோ ப்ராப்ளம். நம்ம வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ லீடர் போர்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து $2.93 வந்து இருக்குது.
சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அசெட் எதனா சூஸ் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வந்து நம்ப பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இங்க வந்து எதனா வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் வந்து இங்க ஜோன்ஸ் மார்க் பண்ணிட்டு எஃப்இஜி வந்து ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்குறேன். ம். ஸோ மேல ஒரு ஜோன் இருக்கு. ஸோ அதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது ஏதோ மேல தான் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப யுஎஸ்டி அரஸ்ட்ல என்ட்ரி கிடைக்கல. ஸோ இங்க வந்து ஒரு அப்கிரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் அவ்வளோ மொமெண்டம்ல ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ வந்து அது அவ்வளோ இம்பேக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அப்கிரேட் போயிருக்கேன். பட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ எம்டிஜி நான் எடுத்திருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து அந்த ரெட் கேண்டில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேண்டிலா தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ 23.59 யூஎஸ்டி வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ லீடர் போர்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. 3.55. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் பே டார்கெட் டன்.